செல்லத்தோர எடுத்து அடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே அது பேசுங்க. செல்லத்தோர செத்து போன தடியரத்தனத்துக்கும் எனக்கும் என்ன விரோதம்னு உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. நியாயப்படி பார்த்தா அவனை நான் தான் கொண்டிருக்கணும். ஆனால் நான் அவனை கொல்லலை. அவன் தங்கச்சிக்கும் உனக்கும் உள்ள லவ் விஷயத்த ஏற்கனவே அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அதில் ஏதாவது அவனுக்கும் உனக்கும் பிரச்சனை வந்து அப்போ நான் தான் கொண்டுட்டு சொல்ல வரீங்களா? சேச்சே, இவன் யாருடே? நீயும் இல்லை நானும் இல்லை, மூணாவதா ஒருத்தன் தீர்த்திருக்கான். அவன் யாரும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? நான் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க அவனை போய் கண்டுபிடிக்கணும் சொல்லத்தர. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குற போலீஸ்காரன் நாளைக்கு ஒன்ன கேள்வி கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு ஒரு பிரச்சனை பார்த்துட்டு சும்மா போக முடியுமா? சுத்தி வலிச்சு கொலைப்பள்ளி என் மேலே போட்டுட்டு நீருக்குள்ளி காயலான்னு பாக்கிடு இல்லையா? ஓய் இந்த மண்ணா கிட்ட என்ன கூட்டி வந்தீரா? தடிப்பா வார்த்தையால விடப்படாது செல்லத்தர. நீ பேசிட்டு இருக்கிறது அண்ணாச்சிக்கிட்டே ஆகும். எவன்கிட்ட பேசின என்னல? சும்மா பண்ண கூட்டிட்டு வந்து வாயை கலரி உள்ள தள்ளலாம் பாக்கலோ. இதுக்கு நீங்க போங்க சார், எங்க பிரச்சனை நாங்க பாத்து. நீங்க போங்க. மனுஷன் நீ யாருல அவன்? என் ஃப்ரெண்டுக்கு தம்பி. அவனை போய் அடிக்க போறியா? மாடு, எருமை மாடு. நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோமா? குறுக்க நீ யாருல? நீ இரு செல்லத்தர. இருடே. இந்த அடி வேண்டாம் நச்சி. நீ டென்ஷன் இருக்க அடி. வேண்டாம் நச்சி. அடி செல்லத்தர, சும்மா அடி. செல்லத்துற, உனக்கு வதனாக்குள்ள நெருக்கத்தை நானே என் கண்ணால பார்த்துருக்கேன். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க வேற என்னென்னமோ நடந்து போச்சு. சரி, அதை விடு. 2050 ரூபா. 50 ரூபா இருக்கா சப்பட்டா? இவனுங்கிட்ட போனா திருப்பி வராது. 50 ரூபா சில்லற இருக்கா செல்லத்துற? என்கிட்ட பணம் இல்லை. ரூபாய் இல்லைனாலே டென்ஷன் வந்துடும். இந்த அப்படி வேண்டாம் நச்சி. புடி செல்லத்துற. வேண்டாம் நச்சி. என் ஃப்ரெண்டோட தம்பி காசு இல்லாம சுத்திட்டு இருக்க. வா, நீ ஒன்னும் கவலைப்படாத செல்லத்துற. அந்த வதனா புள்ள உனக்கு தான். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இதுல யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் பாத்துக்கலாம். என்ன என்ன முடியும்? பாலா விஷயமா அவசரமான இடத்துக்கு போகணும். அப்படியா? சரி. அப்புறம் செல்லத்துற, நான் கொஞ்சம் அவசரமா வெளியில போறேன். நீ வீட்டுக்கு போகணும்ல? முருகேஷா, பைக் சாய கொடு. இந்த அப்படி வேண்டாம் நச்சி. வச்சுக்கோ வச்சுக்கோ. வச்சுக்கடே, உனக்கு தான். வச்சுக்கோ, அப்புறம் பார்க்கலாம். நீ ஏறு. லே குட்டி, வண்டி நிப்பாட்டு. மகனா ஸ்கூட்டி அங்கே நிற்கிது. எவன் தள்ளி வந்தானா? வதனா, என்ன வதனாது? நீயா இப்படி இடத்துல வந்து? ஐயோ, யாராவது பார்த்தா? லே குட்டி, கூட்டு போல போ மக்களே. அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போவியோ? போவதனா? தம்பி வேண்டாம், விட்டுருங்க. இப்ப எங்க குடும்பம் இருக்க சூழல்ல உங்களோட சண்டை போட எங்களுக்கு சக்தி இல்லை. அவளை பார்க்கறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிடுங்க. விஷயம் நடந்திருக்கே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாட்டீங்க. என்னம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க நினைக்கிறது மாதிரி ரத்தினத்தை நான் கொல்லலாமா? அப்படி இருந்தா இந்நேரம் நான் ஜெயிலில் இருந்திருப்பேன். தேவையில்லாத பிரச்சனைகள்ல இறங்கி நாம எல்லாரும் எல்லாத்தையும் இழந்து நிற்கும். இந்த சின்ன பிள்ளை அது நல்லா படிச்சு வளர்ந்து ஒரு ஆளாகணும். வதனா இருக்கா, அவன் மனசுக்கு பிடிச்சவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவளை சந்தோஷப்படுத்தணும். அதை விட்டுட்டு எல்லாரும் இப்படி வீராப்பா இருந்தா கோர்ட்டு கேஸ் நாம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்பமே ஒழிய
யாருக்கு எந்த நிம்மதியும் இருக்காது. இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னா நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அண்ணாச்சி ஆம்பளைங்கள அந்த வீட்ல வந்து பொம்பளைங்கிட்ட கையெழுத்து அதுன்னு கேட்க நல்லா இல்ல. போய் வந்து லே குட்டி, நீங்க எல்லாம் சேர்ந்தாக்க இந்த குடும்பத்தை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கீங்க. உனக்கு என்னல தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். அக்கா நீ கையெழுத்து போடாதீங்கக்கா. லே ஜேபி, நான் எப்ப வீட்டை விட்டு ஒளிவே எப்ப நுழையலான்னு சமயம் பார்த்துருந்தியால, நீ நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் எனக்கு தகவல் வந்தாச்சுல. அண்ணாச்சி கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அக்கா கிட்ட கையெழுத்து கேக்குறாரு அண்ணாச்சி. நினைச்சோம்ல நீ அதுக்கு தான் உள்ள வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். கேஸை வாபஸ் வாங்கணுமால உனக்கு? வாபஸ் வாங்க முடியாது, ஒரு மண்ணாங்கட்டி வாங்க முடியாது. போல வெளியே. ஓய் கிழவா, உமக்கு என்ன திமிரு அடங்கல இல்ல? ஓய், உமக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் குடும்பம் கோத்துறதுனால இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கும். நீர் இந்த பிள்ளைகளை முச்சந்தில நிப்பாட்டாம ஓய மாட்டிருவாய். ஒன்னு சொல்லி ஏன் கேளு, இந்த கேஸை உடைச்சு உமக்கு ஒரு பாடம் படிப்பிச்சு தரலாம். அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. போல வெளியே, எனக்கு தெரியும். வண்டி அல்ல, நான் யாரு இந்த கிழவனுக்கு காட்டினாதான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். லே குட்டி, மளிகை சாமான் லிஸ்ட்டை கொடுத்துருவோம். அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நாங்கள் போய் வாழைக்கொலை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். நீலா, நீ அம்மாடி கிழவிகளுக்கு புடவை எடுக்கணும்னு சொன்னல, அதையும் எடுத்துருவோம். அம்மா ஐஸ்கிரீம். லே குட்டி, பாப்பாக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வா. நாங்கள் உள்ள பார்த்துட்டு இருக்கோம். சரி போமா. ஆமா, நம்ம போயிட்டு முதல்ல அந்த காய்கறி விலையை முடிச்சிருவோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிற்றுல பூச்சி வரும். சாக்கோபார் சாப்பிட்டா பூச்சி வராது. சாக்கபார் உனக்கு.
கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா?